பரலோகத்தை சுதந்திரிக்க நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு. அப்படின்னா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க சொல்லும் பொழுது மணவாட்டியாகிய சபையை அழைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்படி வரும் பொழுது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும், கைவிடப்பட்டு விடக்கூடாது. இயேசுவே சொன்னார், பரலோகத்தில் நமக்கு எப்படி வீடு இருக்கிறது, அவர் எப்படி அழைக்க வருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்படி அவர் வரும் பொழுதுதான் அவருக்கு முன்பாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு இயேசு சொல்லுகிறார். நம்ம வாழுகிற இந்த உலகம், இந்த வீடு நிரந்தரம் கிடையாது. We have an eternal house in heaven. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், in my father's house there are several mansions. I am going to prepare one for you. மக்கள் நமக்கென்று ஒரு விசேஷித்த இடத்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இதை குறித்து சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது 5வது வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நித்திய வீடு இது டெம்பரரி ஹவுஸ். நம்ம இங்கே இருக்கிறது டெம்பரரி ஹவுஸ். நித்திய வீடு பரலோகத்தில் அறிந்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலும் பரலோக வீட்டை குறித்து நமக்கு சொல்லுகிறார். இதை குறித்து அவர் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். மணவாட்டியாகிய சபைன்னு சொன்னேன். அப்படின்னா அவர் மணவாளனாக தான் வருவார். இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகைன்னு ஒன்று உண்டு. அது பகிரங்க வருகை. எல்லாரும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவரை பார்க்கும்படியாக வருவார். ஆனால் இந்த ரகசிய வருகைன்னு சொல்றது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது எடுக்கப்பட போகிறவர்கள் மட்டுமே பார்க்க முடியும். அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
25வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நல்ல மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்க சத்தம் உண்டாயிட்டு. இது மணவாட்டிக்கு மட்டும்தான் கேட்கும். எல்லாம் கவனிக்க வேணும். ஆயத்தமாய் இருக்கிற மணவாட்டிக்கும் கேட்கும், ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற மணவாட்டிக்கும் கேட்கும். They have been chosen, but they have not yet prepared. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தெரிந்தெடுத்திருப்பாரு, மணவாட்டியை தெரிந்தெடுத்திருப்பாரு. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We have been chosen. But even we don't know whether we are ready to meet Jesus. ஆயத்தம் இருந்தாலும் சரி, ஆயத்தம் இல்லாட்டாலும் சரி, சத்தம் கேட்கும். வாசிப்போம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குது. யாரு ஆயத்தம் இல்லாம இருக்கிறான் அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்கிறார், நம்மளை அபிஷேகிக்கிறார், நம்மளை போதிக்கிறார், நம்மளை வழிநடத்துகிறார். ஆடையை உடுத்தி விட மாட்டார். நல்லா கவனிக்க வேண்டும். இப்படி சுத்தமாயிரு, இப்படி குழி, இப்படிப்பட்ட ஆடையை உடுத்து சொல்லி கொடுப்பாரு. அவர் வந்து உன்னை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் வந்து உனக்கு ஆடையை உடுத்தி விட்டு இருக்க மாட்டார். அதை நீ தான் செய்ய வேண்டும். நீ செய்யாம இருக்கும்போது நீ போக முடியாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் அவங்க தீவட்டியை கொண்டு வர்றாங்க. அந்த தீவட்டிங்கிறது ரட்சிப்பை குறிக்கிறது. அந்த விளக்குன்னு சொல்றது ரட்சிப்பை குறிக்கிறது. ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் குறைந்து இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியா. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் குறைஞ்சி போய் நம்மளை விட்டு கம்ப்ளீட்டா போயிட்டான்னா ரட்சிப்பு போயிடும். விளக்கு அணைந்து போய்விடும். வாசிப்போம். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதுதான் புத்தி உள்ளவங்க. யார் புத்தி உள்ளவங்க? யாருக்கு இறங்கணும், யாருக்கு இறங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க தான் புத்தி உள்ளவங்க. இறங்க கூடாதவங்களுக்கு அவங்க இறங்கி இருந்தாங்கன்னா அவங்களும் போக மாட்டாங்க. வாசிப்போம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களை அறியேன் என்று மெய்யாகவே. சத்தத்தை கேட்டாங்க. மணவாளன் வருகிற சத்தத்தை கேட்டாங்க. மர்வமாகல, எடுத்துக்கொள்ளப்படலை. எவ்வளவு வேதனை. சத்தத்தையே கேட்காதவங்க
இயேசுவை அறியாதவங்க, அவங்களுக்கு கேட்காது. வாசிப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள் சொன்னாலே ஜெபியுங்கள். விழித்திருங்கள் என்று சொல்லிட்டாலே ஜெபியுங்கள், ஆயத்தமாயிருங்க, பி ரெடி. உலக பிரகாரமான ஒரு கல்யாணம் நடக்கும் பொழுது மணமகள் அழைப்பு அல்லது மணமகன் அழைப்புன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த மணமகள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும் பொழுது மேல தாளங்களோடு தான் கூட்டிட்டு வருவாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். மணமகள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும் பொழுது மேல தாளங்களோடு கூட தான் கொண்டு வருவாங்க. இயேசு வரும் பொழுது அதே மேல தாளங்கள் இருக்கும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பெரிய ட்ரம்பட் சவுண்ட், உலகம் முழுவதும் கேட்கக்கூடிய சவுண்ட். அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வந்து இறங்குறதல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் வந்து இறங்குறதல்ல. அவர் எந்த தேசத்திலும் எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லையும் வந்து இறங்க மாட்டார். அவர் மத்திய வானத்தில் தான் வந்து நிற்பார். மணவாட்டியை அழைக்க வரும் பொழுது மத்திய வானத்தில் தான் வரும். ட்ரம்பட் சவுண்டு, கல்யாண வீடெல்லாம் தோத்து போயிடுற அளவுக்கு கர்த்தர் பலத்த ஆரவாரத்தோடு சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நல்லா கவனிக்க வேண்டும். பூமிக்கு வர மாட்டாரு, எங்க ஊருக்கு தான் வந்து இறங்குவாரு, அந்த ஊருக்கு தான் வந்து இறங்குவார்ல கிடையாது. மத்திய பாரத ஹோல் வேர்ல்டு, எத்தனை உலகத்தில் எத்தனை தேசங்களுக்கு அத்தனை பேரும் பார்ப்பாங்க. யாரு பாப்பா? ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆயத்தமாயி இல்லாதவங்க மேலே போக மாட்டாங்க. ஆயத்தமா இல்லாமல் இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டு நினைக்கிறோம், நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? உன் இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு, உன் இருதயத்துக்குள்ள ஒரு வெறுப்பு, உன் இருதயத்துக்குள்ள ஒரு கோபம் மர்வமாக மாட்டேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ மணவாட்டியை குறித்து நான் சொல்லுகிறேன். இயேசு வரும் பொழுது எப்படி இங்கே ஒரு கல்யாண வீடு மாதிரி மேல காலத்தோடு வர்றாரோ, இதே ஆர்ப்பரிப்பு அவர் அனுப்பும் போது பரலோகத்தில் இருக்கும். இயேசுவை பரலோகத்தில் சும்மாலாம் அனுப்பிவிட மாட்டார் பிதா. அங்கே எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரம் போலவும், பெருவெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி, கீழே அதே சத்தம் கேட்குது. மணவாளன் வந்து விட்டார், எழுந்திருங்க, ஆயத்தம் பண்ணுங்க, எழுந்திருங்க. வாசித்தோமே, மணவாளன் வந்து விட்டார். ஐயா, அங்கே சொல்லப்படுகிறது மணவாட்டி ஆயத்தமாகி இருக்கிறார். இங்கே மணவாளன் வந்துட்டாருங்கிற சத்தம் கேட்குது. அங்க ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு நடந்து கொண்டிருக்கு. வாசிப்போம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்ன? இது உண்மையின் அர்த்தம். இட் வில் டெஃபினெட்லி கம் டு பாஸ். நிச்சயமாய் நிறைவேறும். அப்ப நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு தான் அந்த ஜபத்தை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இது ஒரு உலக பிரகாரமான திருமணமாய் இராது. உலக பிரகாரமான திருமணம் டெம்பரரி. உயிரோடு இருக்க வரைக்கும் தான் அந்த இணைப்பு. அந்த உயிரோடு இருக்கிற நேரத்தில் கூட பிரிவினைகள் வந்துடலாம். ஆனா இந்த மணவாட்டியாகிய சபையை அழைக்க அவர் வரும் பொழுது, இட் இஸ் an eternal marriage. அது நித்திய விவாகம் சொல்றது. வாசிப்போமா? ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். நித்திய விவாகத்தினென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகத்துக்கென்று, eternal marriage. It will never be broken. It will never be separated. ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உரக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். நம்ம எல்லாருமே இரக்கம் பெறாத வாழ்ந்தவங்க தான். அதை இரக்கத்துல தான் நம்மளை கொண்டு வந்து வைக்கிறாரு. வாசிப்போம். என் ஜனமல்லாது இருந்தவர்களை நோக்கி, நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். என் ஜனம் என்று இல்லாதவர்களை எத்தனை புறஜாதி மக்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இவங்களை எல்லாரும் அந்த நித்திய விவாகத்துக்காக கர்த்தர் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நித்திய விவாகத்தில் நடக்க போகிற சம்பவம், பூமியில நடக்க போகிற சம்பவம் என்ன? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 50லிருந்து 52வது வசனம் வரை. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழி உள்ளது, அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இந்த சரீரத்தோட பரலோகத்துக்குள்ள போக முடியாதுங்கிறாரு. நல்லா கவனிக்க வேணும். முக்கியமான பகுதிக்குள்ள வர்றோம். இந்த சரீரத்தோட கூட நம்ம பரலோகத்துக்குள்ள போக மாட்டோம். இந்த சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாக மாறும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நல்ல நம்ம எதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தணும்னா, இந்த மறுரூபமாகிறதுக்காக தான். அந்த தெரிந்து கொண்ட பாதையில நம்மளை நடத்துவாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நீ மறுரூபமாக முடியும். வாசிப்போம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரிச்சிட்டா அவங்க உயிரோடு வருவாங்க, நாம மறுரூபமாகும். நல்ல கவனிங்க. இந்த மறுரூபம் சொல்றது இந்த பாடி அல்ல, இந்த உருவம் இல்லை.
அது ஒரு மகிமையின் உருவத்துக்குள்ள நம்மளை மறுரூபமாக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது 29வது வசனங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்ல, அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது இல்ல, அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக அதுதான் மறுரூபம். அல்ல கவனிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. வாசிப்போம். அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. இப்படிதான் நீங்களும் நானும் மாற போகிறோம். யாராக இருந்தாலும் சரி, நீ பரலோகத்துக்குள்ள போகும்போது சூரியனை போல பிரகாசித்தான் போக முடியும். என் இயேசு அப்படிதான் சொன்னாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 41 முதல் 43 வரை. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அக்கிரமக்காரருக்கு அக்கினி சூளையா? அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்ற வாசிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை போல அதுதான் இயேசு காமித்தாரு. இந்த சரீரம் அப்படியே மாறிடும். தானியேல் சொல்லுவான், இது ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரு. தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில். வாசிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலங்கிறது சூரியனை போல. இந்த ஞானவான்கள் சொன்னானே, இந்த ஞானவான்களை குறித்து தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரின்னு சொல்லி நீ பரலோகத்துக்குள்ள நுழைகிறதுக்கு ஒரு ஞானம் உண்டான். வாசிப்போமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அங்கே ஞானவான்கள் என்று சொன்னாரே, அப்ப அந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? 4வது வசனம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அவனுடைய அபிஷேகம் குறையவே குறையாது. யாரு புத்தி உள்ளவன்? அந்த அபிஷேகத்தை காத்துக்கிடுவான். அனாயிண்டிங் விளையாட்டுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அந்நிய பாஷை பேசிட்டே இருக்குன்னு கொடுக்கல. அற்புத அடையாளங்களை செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கல. அந்த அபிஷேகம் எதுக்காக கொடுத்திருக்காரு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள்.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ சின்ன தப்பு செஞ்சாலும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. நீ சின்ன தப்பு செஞ்சாலும் சொல்லிக் கொடுப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டாம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வச்சு அற்புதம் செய்தவன், தீர்க்க தரிசனம் சொன்னவன், பிசாசு விரட்டினவன் பரிசுத்த ஆவி வச்சுதான் செய்யறான். அவனை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். நல்லா கவனிங்க. அவ்வளவு பேரும் பரிசுத்த ஆவியை வச்சு தான் செய்யறான். பரிசுத்த ஆவியை வச்சு தான் தீர்க்க தரிசனம், பரிசுத்த ஆவியை வச்சு தான் பிசாசு விரட்டுறான், பரிசுத்த ஆவியை வச்சு தான் அற்புதங்கள் நடக்குது. அதுக்காக பரலோகத்துக்கு போயிருவாங்கன்னு கிடையாது. இயேசு என்ன சொன்னாரு? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துக்குதையா. எதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர்? இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்குதான் பரிசுத்த ஆவி. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்மளை அபிஷேகிக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை மறுரூபப்படுத்துவாரு. இயேசு மேலதான் இருப்பாரு. நீ இயேசுவுக்குள் இருக்கிறியா? இட்ஸ் ரியலி ட்ரூ. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை மறுரூபப்படுத்துவாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதனுடைய அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? அந்த சாயலாகத்தான், மகிமையின் மேல் மகிமை அடைந்து. பியூட்டிஃபுல் வேர்டு. அது என்ன சாயல் தெரியுமா? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். வாசிப்போம். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம இதை தியானிச்சிருக்கிறோமா என்னைக்காவது? அவர் இருக்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் எழுதப்பட்டிருக்கிறதே.
இந்த மகிமையின் மேல் மகிமைனா என்ன? அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை தரிசிக்கிறதுனா என்ன? அவருடைய முகம் சூரியனை போல இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொன்னாரு, நீதிமான்கள் தன் பிதாவினுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் சொல்ல எழுதப்பட்டு. அப்படின்னா பரலோக தேவனுடைய சாயலுக்கு நம்மளை மாற்றுகிறார். ஆதியில ஆதாமை ஏவாளையும் அப்படிதான் உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார் தெரியுமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். நமது சாயல் சொல்றாரு. ஆளக்கடவர்கள் சொன்னா அவங்கள ராஜாவா வைக்கிறாரியா. நீ சாதாரண ஆள் இல்லை. உன் ஆண்டவர் வைத்திருக்கிறது பெரிய ஸ்தானம், உயர்வான ஸ்தானம், மேலான ஸ்தானம். அப்போ அவருடைய வருகையில் அவர் மாற்ற போகிறாரு. அவர் எப்படி மாற்ற போகிறாரு? 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்படி நாம பிரகாசமா தான் இருந்திருக்கணும். அந்த பிரகாசம் எங்க போச்சு? எப்போ ஆண்டவர் வருவார், எப்போ கர்த்தர் வருவார், எப்போ அவரோடு கூட பேசலான்னு காத்துக்கிட்டு இருந்தவனுங்க ஏன் ஓடி போய் ஒளிந்தானுங்க? மகிமைய இழந்துட்டானுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஏன் ஒளிச்சிட்டாங்க? அந்த வெளிச்சம் போயிருச்சு, அந்த மகிமை போயிருச்சியா? ஏன் மகிமை இழந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாவம் செய்து மகிமையை இழந்து போயிட்டாங்க. இந்த மகிமை தான் அவருடைய வருகையில மறுபடுகிறது சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51வது வசனத்திலே ஒரு இமப்பொழுதுல மறுமக்கப்படுவோம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மருவம் எப்படி இருக்கும் காமிக்கிறது தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் என் ஆண்டவர் இயேசு மருவமாகி காமிக்கிறார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சமாக இருக்கிறது. இதை என் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனத்தில் என் பிதாவின் ராஜ்யத்தில் நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார். பழைய மகிமை எப்படி அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் ஆதாமையை ஏவாளையும் உருவாக்கினாரோ அதில் மாற்றுகிறார். மோசே ஒரு 40 நாள் மேலே அவரோடு கூடவே இருந்தான். நல்லா கவனிங்க. நம்ம பரலோகத்துக்கு போனோம், அந்த மகிமையின் சாயலுக்கு மாற்றப்படுவோங்கிற வசனம் இருக்கு. அது லிட்டரல் உலகத்தில் நடந்ததை நம்ம வாசிப்போமா? யாத்திராகமம் 34வது அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது, நல்லா கவனிங்க, 40 நாள்
அவரோட பேசிட்டு இருக்காயா. What a glorious experience. அந்த இடம் முழுதும் வெளிச்சம். அங்கிருந்து இறங்கி வர்றான். வாசிப்போம். தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவரோடு கூட பேசிட்டு இருக்கிறதுனால அந்த மகிமையில அவன் முகம் சாதாரண பிரகாசம் இல்ல, சூரியனை போல பிரகாசித்துதான். வாசிப்போம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அடைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். அவனை பார்க்க முடியல, மூடிட்டான், முகத்தை மூடிட்டான். அவன் முகத்தை பார்க்க முடியலையா? இந்த மாமிச சரீரத்தில் உள்ள வெளிச்சமே பார்க்க முடியலைனா நீ பரலோகத்தில் எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் இருப்பாய்? நல்லா கவனிங்க. அதனாலதான் யோவான் அவனுடைய நிருபத்தில் எழுதுகிறான். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவருக்கு ஒப்பாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற வேண்டும். அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்படின்னா அந்த சுத்திகரிப்பின் ஜெபம் சொல்றது உன் அவரை போல மாத்திரலா இருக்கணையா. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியுன்னு சொல்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையில இல்ல. Forgiveness of sin is different. Transformation or transfiguration is different. Your prayer should either transform you or transfigure you. நல்ல கவனிங்க. மன்னிப்பு கேட்கிற ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லலாம். மன்னிப்புங்கிறது அவருடைய இரக்கத்தை பெறுகிறது தான் மன்னிப்பு. ஆனா அவர் வருகிற நேரத்தில் நீ மறுரூபமாகணுமே. அப்போ நீ உயிரோட இருக்கும் பொழுதே உனக்குள்ள ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் நடக்க வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜீவ பலியாக சொன்னா உயிரோடே இருக்கிற நீ சில காரியங்களுக்கு சாக வேண்டும் அர்த்தம். எதுல எல்லாம் தேவையில்லாத காரியங்கள் இருக்குதோ அந்த காரியங்களை ஒன்றை விட்டு நீக்கிறதுக்கு பேர் தான் அதற்கு சாகிறது. வாசிப்போம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அதுதான் மெயின். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. இன்டர்னல் டிரான்ஸ்பிகரேஷன். மரித்த பின்பு உண்டாகிற ஒரு மருவம் அல்ல, உயிரோட இருக்கும் பொழுதே இருக்கக்கூடிய ஒரு மருவத்தை பற்றி தான் அவன் எழுதுறான். கர்த்தர் உன்னை உலகத்துக்காக தெரிந்து கொள்ளவில்லை, உன்னை பரலோகத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் ஐக்கியம் உலகத்தாரோட இருந்துச்சுன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகிதான் தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் யாரை வெறுக்கிறாரோ, யாரு தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு ஐக்கியம் வச்சிடாதீங்க, நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம உலகத்தில் இருந்தோம், ரட்சிக்கப்படலை, யாரோடையிலாமோ ஐக்கியம் வச்சு நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பரலோகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். யுவர் சோசன் பை தி லார்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஐக்கியம் தேவனோடு கூட, தேவ பிள்ளைகளோடு கூட. ஒவ்வொருத்தருடைய பேச்சில் இருந்து இவங்க தேவ பிள்ளையா இல்லையாங்க நீங்க கண்டுபிடிச்சுக்கிடலாம். பேச்சிலே போதும், பேச்சில் இருந்தே அவங்க தேவனுக்கு பிரியமானவங்களா எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னை குழப்பிட்டு இருக்கிறாங்களா, எச்சரிக்கையாயிரு. உன்னை குழப்பிட்டு இருக்கிறவங்களை எச்சரிக்கையாயிரு. அந்த குழப்புதல் உன்னை தற்கொலையில கொண்டு போய் விட்டுவிடும். எப்பொழுதுமே நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எனக்கு ஃப்ரெண்ட்ஸு மட்டுமே 20-30 பேர் உண்டு. ஃப்ரெண்ட்ஸுன்னே தான் அலைஞ்சேன். நான் ரட்சிக்கப்பட்ட அன்னையில இன்னைக்கு 40 வருஷம் ஆச்சு. என்னை உலகத்தானோடு நீங்க பார்த்திருக்கவே முடியாது. என் ஐக்கியம் இயேசுவோட கூட தான். நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் உன்னை மாத்துறதுக்கு தான் விரும்புறாரு. அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் அந்த சுத்திகரிப்பின் ஜெபம். நல்லா கவனித்துக் கொள்ள. இயேசுவை போல நீ சுத்தம் உள்ளவனாக மாற வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள்னா அந்த சுத்திகரிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும். அந்த சுத்திகரிப்பு உனக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னியும், அந்த பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னியும் ஆண்டவரே. அப்படித்தான் நம்ம செய்வோம். we simply ask Lord forgive us. ஏன்னா நமக்கு தெரியும் அவர் இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே நீ இரக்கத்தில் தயை பெருத்திருக்கிறவர் எழுதப்பட்டிருக்கிறதே சொல்லி கேட்கிறோம். ஆனால் அந்த 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 சுத்திகரிப்பு உன்னை மாற்ற வேண்டும். அதை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் எனக்கு வசனங்கள் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். Ask the Lord where I have failed, where I have grieved your heart. நீ சுத்திகரிக்கிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் எங்கே தப்பு செய்தேன், ஆண்டவரே நான் எங்கே தப்பு செய்தேன். நீ அப்படி கேட்கும் பொழுது நீ எந்த பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருக்கிறியோ அது உன் ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு கொண்டு வருவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சின்ன காரியம் வந்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்ம எதில் தவறுன்னு தெரியாது, எதில் தப்பு செய்திருக்கோன்னு தெரியாது. அப்போ அவருடைய சமூகத்தில் போய் நீ கேட்கணும், ஆண்டவரை நான் எங்கே தவறு செய்திருக்கிறேன், எங்கே தவறு செய்திருக்கிறேன் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. அந்த சுத்திகரிப்பு உனக்கு இருந்துச்சுன்னா நீ தீமை செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா.